எனக்கு நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது? ஒரு நாள் முழுவதும் நான் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம ஈர்ப்பு விதி பயிற்சிகளில் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பேன். நன்றி எழுதுறதோ, அஃபர்மேஷன் கேட்குறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். அப்போது வெறும் நல்லதை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்கள் லைஃப்பில் கிடைச்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம லைஃப்பில் இந்த நெகட்டிவ் எண்ணங்கள், அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றதுக்கு உண்டான காரணங்களை தான் இங்கே முதல் நம்ம வேரோடு எடுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இப்போது உங்கள் தோட்டத்தில் நிறையா பூச்செடிகள் வச்சுருக்கீங்க. அந்த பூச்செடிகளுக்கு நடுவில் வந்து ஒரே ஒரு செடி மட்டும் விஷச்செடியாக வந்திருக்கு. அது கண்டிப்பாக மற்ற செடிகளையும் பாதிக்கும், அதோடய வளர்ச்சியை பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த விஷச்செடியோட ஒவ்வொரு தண்டாக கட் பண்ணி விடுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதை வேரோடு தான் எடுப்பீங்க. அது மாதிரி நமக்கு வர எதிர்மறை எண்ணங்களை வந்ததுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிக்காமல் ரொம்ப சிம்பிளாக அதுக்கான காரணத்தை அழிச்சிட்றது தான் சரியான விஷயம்னு சொல்லுவேன். ஸோ முதல் விஷயம், நெகட்டிவ் எண்ணம்ன்றது தானாக உள்ள உருவாகிற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம கான்ஷியஸ் அப்படின்றது நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை கேட்குறீங்க, எதை உணர்றீங்க, அதாவது உங்கள் சென்சஸ் இருக்குது இல்லையா, இதன் மூலமாக தான் வேலை செய்யுது. அப்போ இந்த சென்சஸ் மூலமாக மட்டும்தான் ஒரு இன்கமிங் மெசேஜும் வரும், அதுக்கு உண்டான ஆக்ஷன் வந்து அவுட் கோயிங்காக போகும், அதாவது அதுக்கான ரியாக்ஷன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. அப்போது உள்ளே வர இன்கமிங்கில் நெகட்டிவ் இல்லாமல் அது எப்படி நீங்கள் ஒரு நெகட்டிவை வெளியே கொடுக்க முடியும்? ஸோ எண்ணங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் காட்டுது. அப்போ இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து நெகட்டிவ் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ண முடியும்? மனசுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவை ஒழிச்சிக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போது உள்ளே வரதுக்கு உண்டான சோர்ஸ், அதாவது உங்கள் கான்ஷியஸ்க்கு போகிறதுக்கு உண்டான நெகட்டிவ் சோர்ஸை கட் பண்ணிட்டிங்கனாவே லைஃப்பில் எல்லாம் சரியாயிடும். ஸோ ஈர்ப்பு விதியில் வந்து இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்தா நன்றி எழுதுறது அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லலாம். ஆனால் முதல் விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? இந்த நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்குள்ளே போகிற எதிர்மறை எண்ணங்களுக்கு உண்டான சோர்ஸ் என்னென்னு செக் பண்ணுங்கள். அது சம்டைம்ஸ் டிவி, மீடியாவாக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற நியூஸாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது லைஃப்பில் அப்படின்னா அதை பார்த்து பயப்படுறீங்கன்னா அது நேரடியாக பார்த்தா அது உங்கள் பயமே கிடையாது. முதல்ல யாரோ சொன்னது, நியூஸில் பார்த்தது, அடுத்தவங்களுக்கு நடந்தது, அடுத்த ஊரில் நடந்தது, அடுத்த நாட்டில் நடந்ததுன்னு சொல்லி பாதி பயம் பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களோடது இல்லை. முழுக்க முழுக்க நீங்கள் வெளியிருந்தால் அந்த எண்ணத்தை எடுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு சந்தோஷமான மனநிலை வேணும், நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த இன்கமிங் சோர்ஸ் தான் ஃபஸ்ட் கட் பண்ணணும். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து விலகி நிற்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நெகட்டிவ் எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா முதல் விஷயம், அதுக்குண்டான வேர்களை கட் பண்ணி வீசிடுங்க. அடுத்தது ரொம்ப சிம்பிளான விஷயம், இன்றைக்கி நம்ம யார் கூடலாம் பழகிறோம், யார் கூடலாம் பேசுகிறோம், யாரெல்லாம் நண்பராக வச்சுருக்கோமோ அவங்க எல்லாருமே நம்ம லைஃப்பை நல்லபடியாகவும் சரி தப்பாகவும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெகட்டிவ் சோர்ஸ் அப்படின்றது வெறும் மீடியா மூலமாக மட்டும் நம்மக்கிட்ட வந்து சேர்றதில்லை. இன்றைக்கி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டா என்ன பேசுகிறீங்க, என்ன விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க, இதையும் நீங்கள் கவனிக்கணும். மேபி உங்களுக்கு பர்சனலாக தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப தைரியமான ஆள், எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணுவேன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளேயும் நிறையா பயம் இருக்கும். அந்த பயத்துக்கான காரணங்கள் யாராக இருப்பாங்க? நிறைய நேரங்களில் உங்கள் நண்பர்களோ, சம்டைம்ஸ் நம்மளுடைய ரிலேஷன்ஸாக கூட இருக்கலாம். அவங்களுடைய பயத்தை உங்கள் மேலே காமிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் மேலே போட ஆரம்பிப்பாங்க. அவங்க வெறும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டும்தான் பழகிறதா நினச்சா கூட அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் உள்வாங்கிக்க ஆரம்பிக்கிறீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கான்ஷியஸ், நம்ம சென்சஸ் யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் பார்க்கும். அப்படிங்கிறப்போ அடுத்தவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையோ, அடுத்தவங்களுடைய பயத்தையோ, அடுத்தவங்களுடைய உணர்வுகளையோ நம்ம கண்டிப்பாக காப்பி பண்ணுவோம். அதுவும் நம்ம எண்ணங்களுக்குள்ளே போக தான் செய்யும். அடுத்தவங்க பிரச்சனையை உட்கார்ந்து நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக கேட்கும்போது கண்டிப்பாக அந்த உணர்வு உங்களை பாதிச்சுது அப்படின்னா அந்த நிகழ்வை உங்கள் லைஃப்லையும் நீங்கள் நடத்த ஆரம்பிப்பீங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம லைஃப்பில் பயப்படுற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கும், இல்லை தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கும். இன்னொரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய வளர்ச்சியை, உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் வாழ்க்கையோட இன்றைய நிலையை யாரோட கம்பேர் பண்ணுவீங்க? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம நண்பர்கள், நமக்கு தெரிஞ்சவங்கள வச்சு தானே. அப்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நம்மளோட பயந்துக்கிறாங்க, நம்மளோட நெகட்டிவாக இருக்கிறாங்க, நம்மளோட இன்னும் கீழே யோசிக்கிறாங்க, இன்னும் அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் மேலே ஒரு சந்தோஷம் கிடையாது, நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எப்பவுமே லேசியாக இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க உங்கள் கூட இருக்கிறாங்க அதிகமாக அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் அவங்கள விட அதிகமாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது நெகட்டிவ் எண்ணங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் சொன்ன இந்த கேட்டகரியில் வர பீப்புள்கிட்டேருந்து உங்களை ஒதுக்கி வச்சுக்கிறது தான். கடைசி விஷயம் ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டை சரியாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நம்ம கான்ஷியஸ்குள்ளே இன்கமிங் கிடையாது, ஒரு நெகட்டிவாக பேசுகிறக்கு ஆள் இல்லை.
எந்த நியூஸும் தெரியாது, எந்த வெளி உலக இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நீங்கள் ஒரு முட்டாளாக இருப்பீங்கன்னு வச்சுப்போமே. அப்போது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாதுன்னா கான்ஷியஸ்குள்ளே எந்த ஒரு போராட்டமும் இருக்காது. நிறைய பிளாங்க் ஸ்பேசஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எண்ணங்களுக்கு தேவையான ஃபீட் நீங்கள் கொடுக்கலன்னா தப்பான விஷயங்களை திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சும்மா உட்காந்து என்ன பண்ணுவோம், டே ட்ரீமிங்னு சொல்லுவோம், பகல் கனவு காணுவோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் நெகட்டிவ் எண்ணங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு பிளாங்க் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் யோசிக்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட். அப்படின்றப்போ முதல் சொன்ன 2 பாயிண்ட்டும் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கான்ஷியஸ்குள்ளே ஸ்பேஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்பேஸில் உங்களுடைய இலக்குகளையோ உங்கள் சந்தோஷங்களையோ உங்கள் தேவைகளையோ வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த விஷயங்களை மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். ஸோ நான் முதல் சொன்ன 2 பாயிண்ட்டை கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் எண்ணங்கள் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்கள் சிந்தனையில் முழுக்க உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிப்பீங்க, உங்களை பற்றி யோசிப்பீங்க, மேபி உங்கள் ஃபேமிலியை பற்றி யோசிப்பீங்க, உங்கள் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி யோசிப்பீங்க, உங்கள் கோலை பற்றி யோசிப்பீங்க. சிந்தனைகளில் தேவையில்லாத விஷயம் இல்லைன்னா நெகட்டிவ் எண்ணங்கள் எங்கேருந்து வரும்? வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. நன்றி.